சார் சிவிலுங்கிறது ஒரு தனியார் அமைப்பு சார், சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய முந்தைய கடன்கள், அதற்கு முந்தைய கடன்கள் அப்படின்னு ஒரு 10 வருடத்துக்கான டேட்டா வச்சுருப்பாங்க. நம்ம பேன் கார்டுன்னு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வேலிடேட் பண்ணி இவர் இதுக்கு முன்னாடி வாங்கின கடன்லாம் கரெக்டாக கட்டியிருக்காருங்க, இவர் கட்டலைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை பேங்க்கு கொடுப்பாங்க. இதை வச்சுத்தான் நம்ம பேங்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இவருக்கு கொடுக்கலாமா வேணாமாங்கிற முடிவுக்கு வருவாங்க. ரைட்டா? ஓகே. ஒரு சின்ன விஷயம், நான் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 10 வருஷம் வேலை பார்க்குறேன். ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஒரு இன்ஜினியர், சரிங்களா? ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கும்போது நிறைய பேர் என்கிட்ட, தம்பி எனக்குலாம் சிபில் ஸ்கோர் எவ்வளோ தெரியுமா, 1000 அப்படின்வாங்க. 1000 ஸ்கோர் ஆனே அப்படின்னு நினைப்பேன். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் தெரியுது, சிபில் ஸ்கோரு அப்படிங்கிறது, நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது 300ல் இருந்து 900 வரைக்கும் மட்டுமே, சரிங்களா? அப்போ அவர் என்கிட்ட சொன்ன அந்த 1000 சிபில் ஸ்கோருங்கிறது ஒன்று அவரை தெரியாமல் சொல்லியிருக்கலாம், இல்லை அப்படின்னா எனக்கு தெரியாதுன்னு நினச்சி சொல்லியிருக்கலாம், சரிங்களா? இதுதான். சரிங்க சார், சிபில் ஸ்கோரு 300லேருந்து 900 இருந்தால் என்ன சார், எப்படி சார் பண்ணுவாங்க? நல்ல கேள்வி. 300லேருந்து 500க்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சிபில் ஸ்கோர், உங்களுக்கு ப்ராமிஸாக லோனே தரமாட்டாங்க எந்த பேங்க்லேயும். அது செக்யூர் லோனாக இருக்கலாம், அன்செக்யூர் லோனாக இருக்கலாம், வாட் எவர் எந்த லோனாகவும் இருக்கலாம், தரவே மாட்டாங்க சார். 100% இது வந்து ட்ரூவான தகவல், சரிங்களா? சரிங்க சார், இந்த 500லேருந்து 700 இருந்தால் ஆவரேஜ் தான், லோன் கொடுக்கலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. ஒரு அண்ணன்லாம் கேட்பார், தம்பி எனக்கு 575,000 இருக்குது, எனக்கு லோன் அப்ரூவல் ஆகுமாயா அப்படின்னு கேட்பார். நான் சொல்லுவேன், ஏண்ணே எப்படி கேட்குறீங்க, பண்ணலாம்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு அவர் சிபில் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும், அண்ணன் இந்த சின்ன சின்னதாக ஆப்பில் லோன் வாங்கிட்டு அதை கட்டாமல் விட்டுருப்பாப்புல. அப்புறமேலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிரெடிட் கார்டில் யாருக்கா ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தேன், அந்த அவருக்கு வாங்கி கொடுத்தேன், இவருக்கு வாங்கி கொடுத்தேன், அதனால் டிஃபால்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னோட நினைவு சரியாக இருக்கும். ஆனால் கொரோனாவுக்கு அப்புறமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபால்ட் வந்து உள்ளே வந்ததுங்க, சரிங்களா? ஏன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு சர்வைவல் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்த காலகட்டம் அப்படிங்கிறனால, எல்லோரும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்ததுனால, அந்த ஒரு இந்த கொரோனா காலகட்டம், கோவிட்-19 எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் இருந்து தான் நம்ம நிறைய டிஃபால்ட் வந்து பேங்க்கில் வந்ததுங்க. ஆனால் அதையுமே நம்ம ப்ரைவேட் பேங்க்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் பேங்க்ஸாக இருக்கட்டும், என்பிஎஃப்சியாக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன லிபரல்ஸ் எடுத்து லோன் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் அதை குறித்து ஒரு பயம் கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள், சரிங்களா? ஒரு தடவை உங்களோட சிபில் ரிப்போர்ட்டை நீங்கள் ஒரு பேங்கர் மூலமாக அல்லது பேங்க் எக்ஸிக்யூட்டிவ் மூலமாக நீங்கள் எடுத்து பார்க்குறது தான் சரியான முறை. சார் எனக்கு இந்த ஆப்பில் வந்து ஃப்ரீ சிபில் ரிப்போர்ட்டுன்னு சொன்னாங்க சார், நான் செக் பண்ணேன் சார், சார் எனக்கு இந்த ஆப்பில் ஃப்ரீயாக ரிப்போர்ட்டே கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸை டவுன்லோட் பண்ணாதீங்க. உங்கள் சிபில் ஸ்கோரை தேவையில்லாமல் செக் பண்ண வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சார் இப்போ நம்ம உடம்புல நமக்கு ஒரு சின்ன ஏதோ ஒரு உடல் வலியோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்ம தேவைப்பட்டால் தானே சார் டாக்டர்கிட்ட போவோம், தேவைப்படாத சார் பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் நம்ம சும்மா போயிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணி எனக்கு எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோமா என்ன? நான் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணுறதா இருந்தால் அது மிகப்பெரிய தவறு, சரிங்களா? அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் பேங்க்கில் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது மட்டும் சிபில் ஸ்கோரை செக் பண்ண சொல்லுங்கள். பேங்க் மூலமாக செக் பண்ணுறது மட்டுமே சிறந்த முறை, சரிங்களா? ஆமாம் சார். அப்புறம் இந்த சிபில் ஸ்கோரில் மறுபடியும் முதலேருந்து வரேன். சிபில் ஸ்கோரு 300லேருந்து 900 வரைக்கும் மட்டும்தான், சரிங்களா? அதில் 300லேருந்து 500க்குள்ளே இருந்தால் லோன் பண்ணுறது ரொம்ப சந்தேகத்துக்குரியது. 500லேருந்து 700 இருந்தால் ஆவரேஜ், சரிங்களா? அதில் ஏதாச்சும் ஒரு லோனு இது மாதிரி நம்ம நல்லா கட்டியிருக்கோம், ஒரு சில லோன் கட்டலை, பட் ஆனால் ஏதோ ட்ராக் இருக்குங்க, ஏதோ ஒரு பண்ணலாங்க இருக்குது அப்படின்னா ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்டை வந்து பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வைப்பாங்க பேங்க்கில், சரிங்களா? பேங்க்கோ என்பிஎஃப்சியோ எங்கேயுமே. 700க்கு மேலே இருந்து சிபில் நல்லா தான் இருக்குங்க, எனக்கு ஏங்க லோன் பண்ண மாட்டேங்கிறாங்க? பண்ண மாட்டாங்கங்க. இதுக்கு முன்னாடி எடுத்த லோன்லாம் எதாவது டிஃபால்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பண்ண மாட்டாங்க. அதனால நீங்கள்
700க்கு மேலே இருந்தால் நமக்கு லோன் கிடச்சிரும், நம்மளாம் யார் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துக்கும் போயிட வேண்டாம். சரிங்களா? அடுத்து சார், 800க்கு மேலே இருந்தால் லோன் பண்ணுவாங்களா சார்? சார் 800க்கு மேலே இருந்தால் சிபில் ஸ்கோரே சூப்பர் சார், லோன் பண்ணுவாங்க சார். அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி இருந்தும் ஏதாவது டிஃபால்ட் பண்ணி வச்சுன்னு வச்சுக்கோங்க சார், அப்போயும் லோன் பண்ணுறத பேங்க்கு வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் என்ன, நம்மக்கிட்ட சிபில் ஸ்கோர் இருக்குது, நமக்கு லோன் பண்ணிடுவாங்க, நம்ம தேவைங்கிறப்ப போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான என்ன ஓட்டங்களுக்கு போயிடாதீங்க. எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் சிபில் ஸ்கோர் செக் பண்ணுங்கள். சிபில் ஸ்கோரை தேவைப்படும் போது மட்டும் செக் பண்ணுங்கள். ஏன் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷமாக நானும் பார்க்குறேன், நிறைய பேர் சும்மா சும்மா சிபில் ஸ்கோரை செக் பண்ணி பார்த்து டிஃபால்ட் ஆகிட்டே இருக்காங்க. நம்ம சும்மா சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறனால நமக்கு சும்மா பேங்க்லேருந்து ஃபோன் வரும், சார் இந்த பேங்க்லேருந்து பேசுகிறேன் லோன் வேணுமா, அந்த பேங்க்லேருந்து பேசுகிறேன் லோன் வேணுமா, சார் உங்களுக்கு இந்த பேங்க்கில் ஆஃபர் இருக்குது சார். நமக்கு அந்த பேங்க்கில் அக்கௌண்ட்டே இருக்காது சார், அப்படி எப்படி சார் ஆஃபர் இருக்கும்? சரிங்களா? நமக்கு வந்து இந்த அன்வான்ட் ஃபோன் கால்ஸ் வர்றதுக்கு முக்கிய காரணமே நம்ம அன்வான்டாக அந்த சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறது தான். இதில் முதல் கிளாரிட்டி ஆகிக்கோங்க. சரிங்க சார், எல்லாமே ரொம்ப தெளிவாக சொல்கிற தம்பி. ஆமாம், எந்த பேங்க்கில் எவ்வளோ லோன் தராங்க, எவ்வளோ வட்டியில் தராங்க, எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீஸ், எவ்வளோ இன்சூரன்ஸ் உனக்கு தெரியுமா? நோ, எனக்கு தெரியும். ஏன்னா 10 வருஷம் நான் இந்த வேலையை தான் பார்க்குறேன். சரிங்களா? ஆமாம், நம்ம பார்க்குறது பேங்கர் வேலை, பட் பக்கா இன்ஜினியர் மூளை. ஒரு ப்ரொஃபைல் உள்ளே வருது அப்படின்னா அந்த ப்ரொஃபைலை அனலைஸ் பண்ணி இந்த ப்ரொஃபைல் எங்கே ஆகும் அப்படிங்கிறது என்னால் ஃபிட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஒரு பேங்கராக மட்டும் இல்லாமல் டிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க, டைரக்ட் செல்லிங் ஏஜென்ட்ஸு இல்லை அசோசியேட்ஸு, வாட் எவர், ஒன்றும் இல்லைங்க, கமிஷனுக்கு வேலை பார்க்குறதேன். சரிங்களா? அந்த வேலையை தான் நானும் 8 வருஷமாக பார்த்துட்டும் இருக்கேன். அதனால் எனக்கு எந்த ப்ரொஃபைலை எங்கே ஃபிட் பண்ண முடியும், யாருக்கு எங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிறத என்னால் உண்மையாக உறுதியாக சொல்ல முடியும். சரிங்க சார், இப்போது இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் சார். உங்களோட எலிஜிபிலிட்டி, அது எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உங்களுடைய சேலரி எவ்வளவு, உங்கள் சிபில் ஸ்கோர் எவ்வளவு, சரிங்களா, உங்களோட பர்சனல் ப்ரொஃபைல், அதாவது சொந்த வீடு இருக்கா, இந்த மாதிரி சில டேர்ம்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த கம்பெனியில் எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறோம், ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் பொறுத்து தான் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேர்முக்குள்ளே வருவாங்க. ஒரு சில பேங்க் வந்து டிஃபால்ட்டாகவே இவங்க இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்க, இவ்வளோ சிபில் ஸ்கோர் இருந்தால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாரி வழங்கும் வள்ளல்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. சரிங்களா? அதனால் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறமேலு இந்த ப்ராசஸிங் ஃபீஸு, இன்சூரன்ஸு, இது எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப குழம்பிக்கலாம் வேண்டாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்மளுடைய தேவையை பொறுத்து நம்ம லோன் வாங்க போகிறோம். அந்த லோனை எப்படி திரும்ப கட்ட போகிறோம், முறைப்படி கட்ட போகிறோமா, மாதாந்திர தவணை, இஎம்ஐயை, இன்ஸ்டால்மெண்ட்டை அப்படிங்கிறத மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. வேறு இதில் எதுவும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு சந்தேகமாக உங்களுக்கு நம்ம குழு வந்து நிச்சயமாக உங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. சரிங்களா? இப்போது கொடுத்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயன்பெறுற மாதிரி இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக பயன்பெறும். நன்றி, வணக்கம்.